இது பாருங்க நாங்க 2 பேரும் நல்லதா இருக்கோம். ஆனா குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். இதை எப்பவோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சது, சொல்லிட்டேன். இந்த சந்தோஷத்தை பார்த்துதானோ அமிர்தா மனசுல குழந்தையோட ஆசை வந்துச்சு. அவளுக்கும் தாயாகணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதனால்தான் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக நேத்து என்ன பார்க்க வந்திருக்கா. நாகமணி நம்ம கையில இருக்கும்போது இந்த ஆபீஸ், இந்த டென்ஷன், இந்த பிசினஸ், இந்த ஃபைல், இது எல்லாமே யாருக்கு வேணும்? இப்போதைக்கு என் மனசு மொத்தமும் அந்த நாகமணி ஆக்கிரமிச்சிருக்குப்பா. ஹே சித்ரா, அமிர்தாவோட மனச பாழாக்கிக்கிட்டு இருக்கிற உன்னோட குழந்தைய உன் வயிற்றுக்குள்ளேயே எப்படி கரைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. சரிம்மா. அண்ணி, நீங்களும் அம்மா பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாகமணி, உள்ள போலாமா வேண்டாமா? இவ்வளவு பக்கத்துல வந்தாச்சு, இதுக்கு மேல எதுக்கு தயக்கம்? நாகமணி, இங்கதான் இருக்கு. அப்பா வரத்துக்குள்ள சீக்கிரம் இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடணும்.
என்னாச்சு இவனுக்கு? திடுதிப்புன்னு ஏன் இவ்வளவு அவசரமா போறான்? இருங்க அர்ஜுன், ஒரு நிமிஷம். கிளம்புறத பார்த்துட்டாங்களே. என்னாச்சு? பார்த்துருக்க கூடாதா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வேற என்னமோ நினச்சேன். சரி, என்ன எது கூப்பிட்டீங்க? பொதுவா வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதா? இருந்தாலும் உங்களை கேட்குறேன். எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க, எங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. அப்படியே போய் முடிச்சுட்டு வரலான்னு கிளம்புறேன். நீங்க இருங்க, நான் டக்குன்னு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேங்க. ஓ அப்படியா? தனியா தானே போறீங்க, நானும் கூட வரேனே. நீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. என்னங்க, வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் தனியாவே போயிட்டு வரேங்க, பரவாயில்லைங்க. என்ன அர்ஜுன் இது? எப்பவுமே நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு நீங்க கவலைப்படுவீங்க. இன்னைக்கு நானே வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றீங்க. என்ன ஆச்சு? என் மேல ஏதாவது கோபமா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா நீங்க எதுக்கு சிரமப்படணும் தான். நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. இல்ல அர்ஜுன், நானும் உங்க கூட வருவேன். உங்களால முக்கியமான காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு. என்னங்க, இதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்களா? சரி, பரவாயில்ல. அபூர்வமா நீங்களே என் கூட வரேன்னு சொல்றீங்க. வேண்டான்னு சொல்ல மனசு வரல. சரி வாங்க, அப்படியே கார்ல பேசிக்கிட்டே போலாம். என்ன பண்ணாலும் ஓபன் பண்ண முடியலையே, ஏன் இப்படி இருக்கு? என்ன அதோட சாவி? இதோ என்கிட்ட இருக்கு. அப்பா, அப்பா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அது என் காலேஜ் மார்க் கார்டை தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அம்மா ஸ்டடி ரூம்ல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் இங்க தேடலான்னு நான் வந்தேன்ப்பா. போதும், நிறுத்து. நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பொய் மேல போய் கதை மேல கதை சொல்றேன். என் ரூம்ல இருந்து நீ கீயை திருடிக்கிட்டு வந்தது உண்மைதானே? எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை பெத்த வேண்டாம். அது மட்டும் இல்ல, இப்ப நீ இங்க வந்திருக்கிறது மார்க்ஸ் கார்டை தேடி இல்லடா. நாகமணிய திருடணும்னு தான் நீங்க வந்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்பா, அப்பா, என்ன பண்றீங்க நீங்க? போதும், நிறுத்துங்கப்பா. ரொம்ப ஓவரா போறீங்க. நான் ஓவரா போறேனா? யாரு ஓவரா போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியப்படுத்துறேன். நம்பிக்கை துரோகி ஒண்ணு. போதும், நிறுத்து.
இன்னைக்கு நான் கூப்பிடாம நீங்களே என் கூட வந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னால ஏதோ காரியம் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அது இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. சொல்லலன்னா விடவா போறீங்க? நான் இப்ப கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன, கோவிலுக்கு போறீங்களா? தெரியுங்க, நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தான் நான் எதுவுமே சொல்லல. இல்ல, என்னைக்கும் இல்லாத திருநாளா நீங்களா இன்னைக்கு கோவிலுக்கு போறீங்க? அதனாலதான் ஆச்சரியமா உங்களை பார்த்தேன். எனக்கு அப்படி என்ன விசேஷம்? காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன காரணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க கோவிலுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால்தான் கடவுள்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலான்னு போறேன். என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? நீங்க எனக்கு குழந்தை கொடுக்க ஒத்துக்கிட்டு என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பரிசை கொடுக்க போறீங்க. வீட்டில் சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அதனால்தான் இதெல்லாம் நடத்தி கொடுத்த அந்த தெய்வத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலான்னு போறேங்க. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்லைங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேருடைய தாம்பத்திய வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குதுங்கிற அறிகுறி தெரியுது. நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் எப்பவும் இப்படியே இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பெண் குழந்தை பிறக்கட்டோங்க. அந்த பெண் குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேங்க. இதுக்கு அமிர்தாவோட ஒப்புதல் இருக்கா? நம்பிக்கை துரோகி, என்னையே ஏமாத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டியாடா நீ? பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அறையிற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் பயிர் பயமுடுறா? அப்பாவா அப்பா அப்பான்ற மரியாதை உன் மனசுல இருந்திருந்தா இப்படி கீழ்த்தரமா திருட வந்திருப்பியா நீ? நாகமணி விஷயத்துல எனக்கு சொந்த ரத்த உறவுகள் கூட அந்நியர்கள் மாதிரி தான். அதுவும் இல்லாம நீ எனக்கு உதவியா இருப்ப, துணையா இருப்ப அப்படின்னு தான் நாகமணி அடையிற விஷயத்துல நான் உன்னை கூடவே வச்சுக்கிட்டேனே தவிர வேற எந்தவித காரணமும் எனக்கு இல்லை. நீ அந்த நாகமணி மேல இப்படி ஆசைப்படுவ, அதை அடையிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூட வச்சிருந்திருக்க மாட்டேன். உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம மறைச்சிருப்பேன். கர்ணா, கோவப்பட்ட காரியம் கெட்டு போயிடும். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நாகமணி அடையணுங்கிற அளவுக்குலாம் நான் பெருசா யோசிக்கலப்பா. அன்னைக்கு நாகமணியை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு குதூகலம். அந்த விஷயம்தான் எனக்கே தெரியாம என்ன இப்படி பண்ண வச்சிருச்சுப்பா. மன்னிச்சிருங்கப்பா, என்ன நம்புங்க. கர்ணா, அளவுக்கு அதிகமான குதூகலமும் நமக்கு கெடுதலை தான் தரும். குதூகலங்கிறது இருக்க வேண்டியதுதான். ஆனா கெட்ட குதூகலம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீ நாகமணியை எடுத்திருந்தாலும் இந்த அறையை விட்டு நீ வெளியில போறது அவ்வளவு சுலபம் கிடையாதுடா. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு சக்திய, அப்படி ஒரு கட்டுப்பாட்டை இந்த அறை முழுக்க நான் நிரப்பி வச்சிருக்கேன். எப்பவுமே அந்த நாகமணி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அத அவ்வளவு சுலபமா இன்னொருத்தர் கைக்கு போக நான் என்னைக்குமே விட மாட்டேன்.
ஜாக்கிரதை. இதுதான் முதலும் கடைசியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி என்னைக்குமே நடக்கவே கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும்டா துரோகி. உன்னோட சூழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த அறைக்குள்ள நுழையறதுக்கான புது சக்திகளை ஒட்டையறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலம் நிச்சயமா வரும், சீக்கிரமா வரும். என்ன ஆச்சு அர்ஜுன்? காரை ஏன் நிறுத்துனீங்க? யார் நீங்க? உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க? நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அர்ஜுன் இது? நான் யாருன்னு என்னைய கேக்குறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஆச்சு உங்களுக்கு? பின்ன இதுக்கு அமிர்தாவோட ஒப்புதல் இருக்கான்னு நீங்க கேட்டீங்களே. இதுக்கு உங்க அமிர்தாவோட ஒப்புதல் இருக்கான்னு அன்பா கேட்க வந்தேன். அத போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல சந்தேகப்படுறீங்க. என்னாச்சு அர்ஜுன்? உங்களுக்கு உங்க அமிர்தா மேல நம்பிக்கை இல்லையா? அன்னைக்கு பந்தக்கால பூஜையில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எதையும் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப நியாயம்தான் அர்ஜுன். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு சில நேரத்துல எனக்கே நான் யாருங்கிற பிரமை ஏற்பட்டுரும் அர்ஜுன். எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன், நீங்க என் மேல சந்தேகப்பட்டாலும் நம்ம காதல் மேல நீங்க சந்தேகப்படவே மாட்டீங்க. அந்த காதல் தான் நம்ம 2 பேருக்கும் இருக்கிற உறவை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் பொய்யா இருந்தா அன்னைக்கு நம்ம 2 பேரும் அறைக்குள்ள பேசிக்கிட்டோமே, அது பொய்யா அர்ஜுன்? எனக்கும் உங்களுக்கும் பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி பேசணும், அதெல்லாமே பொய்யா? நம்ம இளவரசி மினி அமிர்தா மாதிரியே இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, குழந்தை அமிர்தா மாதிரியே இருப்பா. அப்படின்னா நம்ம இளவரசி அமிர்தா மாதிரி இல்ல, குழந்தை அர்ஜுன் மாதிரியே இருப்பா. என் மகளை இப்படிதான் வளர்க்கணும்னு எனக்கு சில ஆசைகள் இருக்குங்க. பதில் சொல்லுங்க அர்ஜுன். நம்ம 2 பேரும் அன்னைக்கு நம்ம குழந்தைங்க, நம்ம பேரு குழந்தைங்களை பத்தி அவங்க கூட விளையாடுற கனவுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அது பொய்யா? இப்போவும் உங்களுக்கு உங்க அமிர்தா மேல சந்தேகம் இருக்கா? நிச்சயமா இல்லைங்க. ஏன் அமிர்தா மேல, அவங்க காதல் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க அப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சு நின்னுடும் போல ஆயிடுச்சு. பயப்படாதீங்க அர்ஜுன், எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. எப்பவுமே யாரையும் எப்பவும் ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு நிமிஷம் தாமதம் இருந்தாலும் வாழ்க்கை மொத்தம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்க வேண்டியிருக்கோங்க. ஏன் அமிர்தாவை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஏங்க என்ன அப்படி பாக்குறீங்க? ஏங்க நான் உங்க மேல இவ்வளவு பொசசிவா இருக்கிறது, இவ்வளவு அக்கறையா பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். ஒரு நிமிஷம் நீங்க உங்க அமிர்தா மேல வச்சிருக்கிற காதலை பார்த்து என்ன பேசுறதுன்னே தெரியாம நான் பிரமிச்சு போயிட்டேன். சரி, முதல்ல வண்டி எடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு.